நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே சமையல் ரசம் மட்டும்தாங்க. அதுலேயும் இந்த பருப்பு ரசம் அவ்வளோதான். ஆனால் இப்போது வெரைட்டியாக என்னமோ பீட்ரூட் ரசம்ன்றாங்க, கொய்யாப்பழம் ரசம்ன்றாங்க. சரி, பீட்ரூட் ரசம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தாங்க செஞ்சேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். புளியை நல்லா கரைச்சிட்டு அது கூடயே தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கரைச்சி எடுத்துட்டு ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கலாம். அதையும் இதில் போட்டு நல்லா கரைச்சிட்டேங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிட்டா ரசம் ரெடிங்க. இது கூடயே பருப்பு வேக வச்சு செய்துட்டா பருப்பு ரசம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை வேக வச்சு நல்லா அரைச்சி இந்த புளி தண்ணியிலே கரைச்சி ரசம் வச்சேங்க. இதுதான் பீட்ரூட் ரசம். நான் பீட்ரூட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் பெருசாக எனக்கு ஃப்ளேவர் எதுவும் தெரியலங்க. நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் பீட்ரூட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சாம்பார் வச்சா நல்ல ஒரு மனம் வருங்க. அந்த மனம் லைட்டாக வந்துச்சு. வேறு ஏதாச்சும் ரெசிபி நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.